Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் மாடல் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாடலை எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் லாஸ்ட் VFB கிளிக் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா? இந்த மாடல் தான் இந்த கிளாஸ்ல எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் டாப் வியூவை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் பாக்ஸ் எடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 10 feet கொடுத்துக்கிறேன். 9 inch வால் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். விட்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 feet வந்து கொடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஆங்கிள் ஸ்னாப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் ரொட்டேட்டை வந்து வச்சுட்டு ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு காப்பி வந்து எடுத்துக்கோங்க. 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி ஒரு காப்பி வந்து எடுத்துக்கோங்க. மூவ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பிளேன் எடுத்துக்குவோம். பிளேன் எடுத்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லாப் ரூஃபிங் கிரியேட் பண்ணுறதுக்கு பாக்ஸ் எடுத்துகிட்டு கிரியேட் பண்ணுவோம். இது வந்து நான் 5 inch வந்து கொடுத்துக்கிறேன். இதை 10 feetல மூவ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ போயிடலாம். டிஃபால்ட் ஷேடிங் கொடுக்குறேன். அது மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. டாப் வியூவில் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு செக்மெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம். இந்த வாலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹைடு செலெக்ஷன் கொடுத்துட்றேன். ஃப்ரண்ட் வியூ போயிடலாம். கிரிட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். டாப் வியூவில் நம்ம ஃபால் சீலிங்குள்ள ஸ்லாப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பாக்ஸை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இது டு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 4 inch வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 9 feetல மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. P கொடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்லாபை ஃபால் சீலிங்குள்ள ஸ்லாபை மட்டும் எடுத்துட்டு ஐசோலேட் பண்ணிக்கோங்க. டாப் வியூ போயிடுங்க. இதில் நமக்கு இங்கே டியூப் இருக்குது பார்த்தீங்களா? டியூப்பை எடுத்துட்டு இப்படி கிரியேட் பண்ணுங்க. இன்சைடில் வேணும்னா இன்சைடில் கொடுங்க, அவுட் சைடில் வேணாலும் அவுட் சைடில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல இதில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் செக்மெண்ட்டு ஹைட் செக்மெண்ட்லாம் நம்ம எதுவும் கொடுக்க வேண்டாம். சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வேணுன்றதுக்காக இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்லைஸ் ஆனுன்னு இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் ஃப்ரம்ல வேல்யூஸ் வந்து கொடுங்க. எப்படி வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கேயும் கேப் வந்து நமக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அது தகுந்தாப்புல இங்கே ரேடியஸ் 1 ரேடியஸ் 2ல வேல்யூஸை நீங்கள் அது தகுந்தாப்புல கொடுத்துக்கோங்க. இங்கே எவ்வளோ கேப் வேணுமோ அது தகுந்தாப்புல இதில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு நிறையா கேப் வேணும்னா நீங்கள் ரேடியஸ் 1ல் வந்து நான் வேல்யூ வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ரேடியஸ் 2ல் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அந்த கேப் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா இது மாதிரி ரேடியஸ் 1 ரேடியஸ் 2ல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வேல்யூஸை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்லைஸ் 2லையும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
எனக்கு இங்கே வரணும், அதனால நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இதோட காப்பி வந்து ஒன்று எடுத்துக்குவோம். காப்பி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம மிரர் கூட பண்ணிக்கலாம். நான் மிரர் பண்ணியிருக்கேன். இதோட காப்பி வந்து எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இதில் ஆஃப்செட் டிஸ்டன்ஸில் வேல்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம இங்கே ஸ்லைஸ் இருக்குல்ல, இதில் வேல்யூஸில் நீங்கள் தந்தாப்பில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்படி கொடுத்துருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் வேல்யூஸ் வந்து நீங்கள் இதில் ஸ்லைஸ் ஃப்ரம்லேருந்தும் ஸ்லைஸ் டூலேருந்தும் வேல்யூஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு தந்தாப்பில். ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிடலாம். இந்த ரெண்டு டியூபையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாப் இன்சைடில் இருக்கிறது மாதிரி பிளேஸ் பண்ணிவிடுங்க. ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்லாபை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரோ புலியன் கொடுங்க. இதில் சப்ராக்ஷன் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பிக்கிங்னு கொடுத்துட்டு இது ரெண்டையும் பிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே கட்டிங் வந்துச்சு. ஓகேங்களா, தந்தாப்பில் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேமரா லைட்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். நான் மெட்டீரியல்ஸ் எதுவும் அப்ளை பண்ணலை. ஓகேங்களா, செட்டிங்கும் நான் எதுவும் மாற்றலை. இப்போ ஈஸியாக இது மாதிரி நம்ம ஃபால் சீலிங் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் லைட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.